இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தினமும் ஒழுங்காக சாப்பிடாவிட்டால் உடல்ல இதுதான் நடக்கும். ஒரு நாளைக்கு அனைவரும் 3 முறை சாப்பிடுவது வழக்கம். ஆனால் சிலர் பல காரணங்களினால் ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து விட்டுறாங்க. இன்னும் சிலர் 3 வேளை உணவுமே சரியாகவே சாப்பிடுறதில்ல. இதனால உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. அதனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு என்பது ரொம்ப அவசியம். நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. எனவே இதனை நம்ம ஒழுங்காக சாப்பிடவில்லை என்றால் உடலானது பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறது. எனவே ஒரு மனிதன் தினமும் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தால் உடலில் என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஒருவேளை சாப்பிடாம இருந்தா கூட மூளையானது நமது பேச்சையே கேட்காது. எதை பார்த்தாலும் வெறுப்பாகவும் கோபமாகவும் தான் இருக்கும். நாம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்காமல் இருக்கும் நேரத்துல உடலானது முழு ஆற்றலையும் இழக்கும். இதனால கோபமும் எரிச்சலும் உண்டாகும். உணவை சாப்பிடாமலோ அல்லது குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடல்ல உள்ள கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். கார்டிசோல் ஹார்மோனின் அளவு அதிகரிப்பதனால உடல் எடை அதிகரிப்பதோடு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிடும். அதே மாதிரி தினமும் ஒரு வேளை உணவை தவிர்ப்பதன் மூலமாகவோ அல்லது ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாகவோ உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அதாவது நீங்கள் குறைவான அளவில் சாப்பிட்டு வருவதனால நாளடைவில் உங்கள் ஊட்டச்சத்தின் அளவும் குறைந்து உடல் வலிமையற்று காணப்படும். அதாவது உங்களோட ஸ்கின்னே ஒரு பொலிவு இழந்து போய் அந்த ஷைனிங் எதுவுமே இல்லாம அப்படியே வறட்சியா ஆயிடும். அதே மாதிரி தொடர்ந்து உணவை சாப்பிடாமல் இருப்பதனால உடல்ல மெட்டபாலிசத்தின் அளவும் பாதிக்கப்படும். இதனால உடல் எடை குறைய தொடங்கும். குறிப்பாக காலை உணவையும் இரவு உணவையும் தவிர்ப்பதன் மூலம் உடல்ல உள்ள ஒட்டுமொத்த மெட்டபாலிசமும் பாதிக்கப்படுது. இதனால உடல் பொலிவிழந்து காணப்படும். யாரை பார்த்தாலும் என்ன இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச தொடங்கிடுவாங்க. உங்களோட முகமும் வறட்சியா வயது முதிர்ந்த தோற்றம் உண்டாகும். அதனால எந்த உணவையுமே ஸ்கிப் பண்ணாம ஸ்நாக்ஸை விட்டுருங்க. ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாது. 3 வேளையுமே நீங்க கரெக்டா உணவை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். மீதி எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களோட கவனம் போவே கூடாது. ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ் இல்ல ஊற வைத்து வேக வைத்து சாப்பிடுற உணவையே நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு உணவை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உடல்ல பாதிக்கக்கூடும். அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் டக்குன்னு பரவுது. அதற்கு நம்மளே காரணமா ஆகிடக்கூடாது. அதனால கரெக்டா 3 வேளையும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. ஒருவேளை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டாலே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதனால கரெக்டா 3 வேளையுமே சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.